அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், திரும்பவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரே அக்கப்புறா இருக்கா? ஆமாம் சார். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சரவை இதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒவ்வொரு முறையும் கொண்டு வராங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல அவங்களால. இப்போயே பார்த்தீங்கன்னா ஹரியானாலையும் ஜம்மு காஷ்மீர்லையும் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா தேர்தல் தள்ளி வச்சிருக்காங்க. போன முறை 5 மாநில தேர்தலுமே ஒரே சாராக அவங்க நடத்தலை. அதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன் தேர்தலுமே அவங்க அப்படி நடத்தலை. ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு டேட்டுன்னும் போது இவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்றது கேள்வி. இருந்தாலும் ஏன் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க? அதில் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, மக்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் தாண்டி அதிபர் ஆட்சி முறைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, இது அதிபர் ஆட்சிங்கிறத தாண்டி இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் பொருட்கள், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே கல்வி திட்டம், இந்த மாதிரியான ஒரு இதில் தான் அதே முழக்கத்தில் வர்றதான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற விஷயம். இந்தியாங்கிறது ஒரு பல்வேறு மாநிலங்களுடைய தொகுப்பு தான். இப்போ இங்கே எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது, இந்தியா ஜனநாயக அமைப்புக்குள்ளே வருது, 47 சுதந்திர முறை அடையுது, அதற்கு பிறகான தேர்தல் முறைகளுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறு மாநில ஆட்சிகளும் தோன்றுகிறது. மாநில ஆட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த கலவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இதன் காரணமாக ஒன்றிய அரசால் மாநில அரசு கலைக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய கவர்னருடைய பரிந்துரை, இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு கவர்னர் பரிந்துரை கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சிகள் கலைக்கப்படுகின்றன. கலைத்து மீண்டும் அவங்க தேர்தல் கொண்டு வராங்க. காங்கிரஸை வெற்றி பெற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி வராத ஆட்சிகள் மீண்டும் மீண்டும் கலைக்கப்படுகின்றன. அந்த மாதிரியான விஷயங்கள் 91க்கு இப்போ வரைக்கும் நடந்ததுன்னு வச்சுக்கலேன். கடைசியாக கர்நாடகாவில் 99வது முறையாக காங்கிரஸ் ஆட்சி, அதாவது அந்த எஸ்ஆர் பொம்மையினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. அது வரைக்கும் இந்த ஆட்சி கவிழ்ப்பு முறை, ரொம்ப ஆட்சி கலைப்பு முறைங்கிறது சாதாரணமாக இருந்தது. அப்போ ஒரு தேர்தல் நடந்து 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ ஆட்சி கலைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த தேர்தலை மீண்டும் தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் வரும்போது அடுத்த பொது தேர்தல் வரைக்கும் காத்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் கவர்னருடைய ஆட்சி இருக்க முடியும். அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம். அதை நீட்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே கூட எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு ஜானகியினுடைய ஆட்சி கலையுது. அதை நீட்டித்து 89 வரைக்கும் 2 முறை நீட்டித்து தான் கொண்டு வந்தாங்க. இது மாதிரிலாம் இருந்தது. அது ரொம்ப ரேரான சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது கவர்னர் ஆட்சிக்கு பிறகு 6 மாதத்துக்கு உட்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும். தேர்தல் தேதி அறிவித்து உடனடியாக மக்களாட்சிங்கிறது இன்னும் மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படியான சூழலில் தான் அந்த டைம் பேண்டிங்லாம் மாறுது. ஒரே மாதிரியான ஒரு பொது தேர்தல் வச்சு எல்லா மாநிலம் தேர்தல் வச்சாலும் கூட ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழுது, ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாகுது, தேர்தல் நடத்த முடியாத சூழல் வருதுன்னா போகிறது. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா கூட பார்த்தீங்க, இவங்க குதிரை பேரத்தால் சிண்டே சேனாவை உருவாக்கி, சிவசேனாவை உடைத்து சிண்டே சேனாவை உருவாக்கி அதன் மூலமாக வேறொரு ஆட்சிக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த ஆட்சி கவிழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வேறொரு பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அப்போ மீண்டும் 2024 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்கணுமா? அப்படி கிடையாது இல்லையா? அப்படிங்கும்போது மாநிலங்களுடைய ஆட்சியை ஒரே நேரத்தில் நடத்துறது, அப்படிங்கிற தேர்தல்களை நடத்துறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயங்கிறது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. இதை பற்றி அவர்கள் பலமுறை திமுகவுடைய தலைவர் அறிக்கை விட்டார். இன்றைக்கி கூட அதை பற்றி விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு. இது யோசித்து பார்த்தா அறிவுள்ள யாருக்குமே இப்படி சாத்தியம் படுமா? அது இந்தியா மாதிரியான ஒரு உலகத்தினுடைய மிக அதிக ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய தேர்தலை நடத்துவது, அந்த தேர்தலை நீங்கள் எப்படி இப்போ நடத்தின தேர்தலே 2024ஆம் ஆண்டு நடத்தின தேர்தலே எத்தனை கட்டமாக நடத்துனீங்க? பீகாரில் எத்தனை கட்டமாக நடத்துனீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை கட்டமாக நடத்துனீங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் நடத்தக்கூடிய அந்த இதை பார்க்கும்போது அது கஷ்டமான விஷயந்தான் ஒரு பொது தேர்தல் நடத்துவதுங்கிறது. ஆனால் அது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ நீங்கள் தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ஒரு குடியரசுத் தலைவர்களுடைய ஒரு குழுவோட போட்டு அந்த குழுவினுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஒன்றிய அமைச்சரவை கேபினட் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்கு. அதுவும் எப்படின்னா 100 நாளைக்குள்ளே நடத்துறது. ஒன்றிய அரசினுடைய தேர்தல், அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மாநில அரசுகளுடைய தேர்தல், அதே மாதிரி மாநகராட்சி நகராட்சிகளுக்கான தேர்தல், இவை எல்லாவற்றையும் 100 நாட்களுக்குள் நடத்தக்கூடியதான் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த குழு போட்ட நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே கூட ஒரே குழு ஒரே முடிவுலாம் கிடையாது. அவங்க அதை எதிர்த்தவங்க இது சரியாக வராதுன்னு சொல்லி தங்களுடைய கருத்தை பதிய வைத்தவர்களும் இருக்காங்க. அப்படி தான் இருக்குது நிலைமை.
இப்படி இருக்கும்போது இப்போ இந்த அறிவிப்பு என்பது இப்போ அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, அடுத்து மசோதா நாடாளுமன்றத்துக்கு வரணும், அங்கே பாஸ் ஆகணும், அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. இது இப்படியான ஒரு சூழலில் இப்போ மீண்டும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒப்புதல் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் வந்து எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியும் கலைத்துட்டு திரும்ப தேர்தல் வைப்பாங்க. அவர் ஒத்துக்குவாரா? முதல் கேள்வி. இப்போ வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாருங்க, அவர் வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி அப்புறம் தானே சார் அந்த தேர்தல் வைப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த இப்போ அவங்களுடைய பரிந்துரைப்படி பார்த்தோம்னா அடுத்து உடனே கொண்டு வரதானே. இப்போ 2024ஆம் ஆண்டு தேர்தலில் கொண்டு வர யோசனை பண்ணாங்க. இப்போ அடுத்து 2029னா இப்போ 29க்கு முன்னாடியே வந்து பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அதெல்லாம் வந்து யோசிப்பாங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் இப்போ 5 மாநில தேர்தல் நடந்தது, அதெல்லாம் எல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்துச்சு. இப்போ 26னா எல்லாமே 26ல. இப்போ நேற்றைக்கு கூட காஷ்மீர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் வருது, அடுத்து ஜனவரியில் டெல்லிக்கான தேர்தல் வருது, இதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாவற்றையும் கலைச்சிட்டு திரும்ப வைக்கிறதுங்கிறது வந்து எப்படியான விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது என்னன்னா, அவங்க பொழுதுபோக்குறதுக்கு, மக்களை மடைமாற்றுவதற்கு, ஊடகங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு வேலைமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த வகையிலுமே சாத்தியப்படாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் தேர்தலே நடக்குதுன்னு வச்சுங்க, சரி ஒரே நாள் ஒரே ஒப்புதல் பெற்றுச்சு, சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் மேலவையிலையும் வந்து ராஜ்யசபாலையும் எடுத்துட்டாங்க, எடுத்த சட்டமாக மாறிடுது. 2029ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வந்து கொண்டு வராங்க, நடக்குது. நடந்து முடிஞ்ச அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து ஒரு 4 மாநிலத்தில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுது. குதிரை பேரம் நடந்து எம்எல்ஏக்கு விலகி போயிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாகி முடிஞ்சு போயிடுது. அப்போ அடுத்த 2034 வரைக்கும் வந்து அங்கே வந்து கவர்னர் ஆட்சி நடக்குமா? தெரியல. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட விடையே கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த இதுலேயும் கூட விடை கிடையாது. இது எப்படி? அப்போ அதுக்கு பேர் என்ன? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு பேர்? அது தேவை. இப்போ இருக்க முறையே சிறப்பான முறையாக இருக்குது. இதில் வந்து இருக்கக்கூடிய நமக்கு கேள்விகள் இப்போ நடைபெற்ற தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இயந்திரத்தின் மீதான விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து எழுந்திருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே பாஜக ஆட்சி காலத்தில் தயார் செய்யப்பட்ட இயந்திரங்களாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதை நோக்கி அதை களைவதற்கான வேலையில் ஈடுபடுறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி போகாத ஊருக்கு வழி தேடுறதுலாம் வந்து தேவையில்லாத வேலை. முதலமைச்சரும் அதான் சொல்லியிருக்காரு. சார், ஆளுநர் பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு கோயிலாக அவர் போய் பார்த்துருக்கோம். இந்த முறை பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்து அவர் போயிட்டு சிறப்பு பிரார்த்தனை வேறு நடத்திருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. இல்லை, அவர் போன வாரம் பேசினார் இல்லையா? போன வாரம் வந்து ஆங்கில அரசுடன் கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் இணைந்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்து கல்வியின் பெயரால் மதத்தை பரப்பின, அவர்கள் வந்து மாற்று வரலாறுகளை எழுதி வைத்தார்கள், மக்களை வந்து ஆசை காட்டி வந்து மதத்தை வந்து மதமாற்றம் செய்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசினார். கல்விங்கிற பேரில் வந்து கல்வியை கொடுக்குறோங்கிற பேரை சொல்லிக்கிட்டு மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிலாம் பேசி மிக மோசமான கடுமையான எதிர்வினைகளை எதிர்கொண்டார் அவர். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில அரசு உருவாவதற்கு முன்பாகவே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இந்தியாவில் கால் வைப்பதற்கு முன்பாகவே இங்கே வந்து வரக்கூடிய அந்த வேலைக்காரர்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க. இப்போ வணிகம் செய்வதற்கான அந்த பாதையிலேயே தேடி வந்து வாஸ்கோட காமாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பல்வேறு ஒருவர்கள் வந்து நம்முடைய தமிழ் மண்ணுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அந்த அன்றைய திராவிட மண்ணுக்கு வந்து கால் வைத்து உள்ளே வந்து அவர்களுடைய கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தாங்க. அவர்கள் வந்து உள்ளே பார்க்கும்போது அவர்களுக்கு தெரிந்த உலகம் முழுக்க வேறு ஒரு உலகத்தினுடைய வேறொரு பகுதியிலேருந்து அவங்க வந்தனால அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து பதிவு பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய சாதி கொடுமைகளை அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணத்தினால வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ஒரு குறிப்பிட்ட மக்களை வாழ வைக்கிறாங்க. அவர்களை கண்ணில் பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லிட்டு மனிதர்கள் கண்ணில், சக மனிதர்கள் கண்ணிலே அவங்க கண்ணில் படக்கூடாது, அதாவது இரவில் தான் நடமாடணும், மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதனுடைய கண்ணில் பார்த்தாலே அது தீட்டுங்கிற அளவுக்கான மனிதர்களை இப்போ வச்சுருந்ததெல்லாம் வந்து ஆவணப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அவர்களுக்கு ஒரு சூழல் வரும்போது ஒரு அரசு உருவாகிறது. அந்த அரசு உருவாகும்போது அவர்கள் வந்து எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. எல்லோருக்கும் கல்விங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது தான் அந்த கல்விங்கிற ஒரு விஷயம், படிப்புங்கிற விஷயம் வந்து சாதி ரீதியாக இன்னாருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத உடைத்தது கிறிஸ்தவம் தான். அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டே ஆகணும். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த கட்டமைப்பு எல்லாமே வந்து அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதை வந்து ஒரு இந்த கவர்னருங்கிற பதவியே கிறிஸ்தவர்கள் சொல்கிறார், ஆங்கில அரசு சொல்கிறார் இல்லையா, அவங்க கட்டமைத்த வச்சுட்டு போன ஒரு பதவி தான். அதை அதில் உட்காந்துக்கிட்டு அவர் பேசி
தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அது ஒன்றிய அளவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் வந்து நோட் பண்ணும்போது இவங்க மிக மோசமான விஷயங்கள்லாம் அவர் பேசிட்டாரு, பேசணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் லூஸ் டாக் விட்டாரு அப்படிங்கிற மாதிரி நோட்லாம் போட்டு அனுப்பியிருப்பாங்க போல். உடனே இவர் வந்து அதுக்கு ஏதாவது வேறு விதமாக பண்ணணும் இல்லையா, உடனே வேளாங்கண்ணிக்கு போய் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ ஆப் பண்ணுறாரு. இவர் மனமுருகலாம் பிரார்த்தனை பண்ண முடியாது, எவ்வளோ வந்து விஷத்தை கக்குனார் போன வாரம். அதாவது பெண்களுக்கு குப்பாயம் தச்சு போட்ட ஒரு பாதிரியார், மேலாடை உடுத்தக்கூடாது, உடுத்தினால் வரி போடணும், இந்த மாதிரியான அப்போ வரி போடுறதுக்கான சட்டம் சண்டை சார்ந்தெல்லாம் அது இன்னொரு பக்கம் நடக்குது. நான் சொல்கிறது கன்னியாகுமரியினுடைய ஒரு கிராமங்களில், மீனவ கிராமங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வந்து உடை அணியக்கூடாதுன்னு சொல்லும்போது வந்து கவுனுங்க அந்த இன்றைக்கி போடுறாங்களே ஃபாதர்ஸ் போடுறாங்களே அந்த கவுனை வந்து தச்சு பெண்களுக்கு போட்டார். அதன் மூலமாக வந்து நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஒதுக்கப்பட்ட பெண்கள் தான் கிறிஸ்துவத்தை நோக்கி போனாங்க. அந்த குப்பாயத்தை தச்சு போட்ட பாதிரியார்கள் வந்து சக மனிதர்களை ஆடையுடன் வந்து இருக்க வைக்கக்கூடிய அந்த சுயமரியாதை உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வந்துச்சு? அப்படியேப்பட்ட விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அவர்கள் ஆட்சி பண்ணாங்க, ஒரு ஆட்சி ரீதியாக இந்தியாவினுடைய சொத்தை கொள்ளையடித்தார்கள், இந்தியாவை ஒரு காலனியாக வச்சுருந்தாங்கங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு இருக்கட்டும். இங்கேயே இருந்தவர்களுடைய, இங்கேயே வந்து பிறந்து வளர்ந்தவர்கள், நான் என்னுடைய பிறப்பால் உயர்ந்தவன் சொல்லிக்கிட்டவர்கள் செய்த சுரண்டலை விட, அவர்கள் செய்த கொடுமைகளை விட, சாணிப்பால் சவுக்கடியை விட, அவர்கள் கொடுத்த தண்டனையை விட, ஈயத்தை காட்சி காதலை ஊற்றியதை விட, இதை விட வந்து அவர்கள் வெள்ளைக்காரர்கள் ஒன்றும் மோசமான விஷயமா அவங்க வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று உண்மை. ஏன்னா வந்து இங்கே பேசக்கூடிய யாராக வேணாலும் இருக்கட்டும், இப்போ இந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அந்த ஒரு இந்தியாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனதாக இருக்கட்டும், சிஸ்டத்தை கொண்டு வரதாக இருக்கட்டும், அவர்கள் தண்டவாளங்களை நாடு முழுக்க வந்து பதிவு செய்ததாக இருக்கட்டும், அதன் மூலமாக வந்து பயணங்களை உருவாக்குனதாக இருக்கட்டும், சென்னை போன்ற மாநகரங்களை உருவாக்குனதாக இருக்கட்டும், அதனால் அதுக்கு முன்னாடி என்ன பெரிய மாநகரம்னா எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு வஞ்சி நகரோ, மதுரை நகரோ, உறையூரோ எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டங்களில் தான் இருந்தது. நிலையான ஒரு சென்னை இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலையான ஒரு சென்னைக்கான சூழல் எப்போ உருவாகுது? அதுக்கான காலகட்டம் என்ன? இவ்வளோ யோசிக்க வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் தான் வந்து ஆளுநர் வந்து வார்த்தைகளை அள்ளி வீசினார். இன்றைக்கி வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் மண்டி போட்டு உட்காந்துருக்காரு. எதுக்கு இது? சார், மைக்கேல்பட்டியில் ஒரு பள்ளி மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம். அந்த பொண்ணு வந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு காரணம், அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த பொண்ணை மதமாற்றம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால தான் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அண்ணாமலை வந்து அப்போது சொல்லியிருந்தார். ஆனால் அது உண்மை கிடையாது, அந்த பொண்ணு இறந்ததுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு சிபிஐ உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சாதாரண விஷயத்த மத ரீதியாக கொண்டு வந்து நுழைக்கணும் அப்படின்ட்டு வந்து பாஜகவும் அண்ணாமலையும் ட்ரை பண்ணுறாங்கல்ல. இல்லை, இது அண்ணாமலை இப்போ சொல்ல 2022 சொன்னது நினைக்கிறேன். அந்த பிரச்சனை எப்போ பாஜகவை ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிக மோசமான ஒரு சக்தியாக கருதி தள்ளி வைக்கிறாங்க, பாஜக கூட சேர்ந்தாலும் கூட வந்து சேரக்கூடிய கட்சிகள் கூட வாக்களிக்க மறுக்கிறாங்கன்னா இது போன்ற விஷயங்கள் தான். இன்றைக்கி அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையும் அண்ணாமலையினுடைய அந்த சமூக வலைத்தள பதிவும் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. மைக்கேல்பட்டிங்கிற கிராமம் வந்து அங்கே அந்த பள்ளி இருக்குது, அங்கே மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த 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 பள்ளிக்கூடம் வந்து மிக முக்கியமான ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்குது, புகழ்பெற்ற ஒரு பள்ளியாக இருக்குது. அங்கே வந்து ஒரு மாணவி, தங்கி படித்த மாணவி உயிரை மாய்த்து கொண்டார். அதற்கு முன்பாக கொடுக்கக்கூடிய ஒரு டிடின்னு சொல்லுவாங்களே, டெத் டெக்ளரேஷன், மரண வாக்குமூலம், அதில் வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறார், பாஜகவை சேர்ந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறார். அந்த பொண்ணு வந்து ஏன் இறக்குதுன்னு. அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லை, வீட்டுக்கு போனால் சித்தி இருக்கும், 12th வந்தாச்சு. 12th வந்ததுக்கு பிறகு வந்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மா இல்லாத வீட்டுக்கு போக முடியாது, அதுலேருந்து தப்பிச்சு தான் இங்கே ஹாஸ்டலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி பெரிய ஒரு மன அழுத்தத்தில் அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுடைய மரணம், அதுக்கு அந்த ஒரு சூழல் தான். அதுக்கு முன்பாக ஒரு முறை முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிற செய்திலாம் இருக்குது. உள்ளே இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. உன்னை வந்து மதம் சொல்லி கேள்விகளை சொல்லி கேட்டு டெய்லர்டு வீடியோ, அது வந்து அந்த பொண்ணுடைய ஆமான்னு சொல்கிற ஒரு பதிலை வந்து வேறொரு கேள்விக்கு பதிலாக வைத்து வெளியிட்டு அவர் ஜெயிலுக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுடைய மரணத்தை வந்து கொச்சைப்படுத்தி மதமாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க அந்த பள்ளியில், அதனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அண்ணாமலை தரப்புலேருந்து முதல்ல சொன்னாங்க. அண்ணாமலை போட்ட ட்வீட் இன்னமும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்கு பிறகு சிபிஐக்கு வழக்கு தமிழ்நாடு அரசே கொண்டு போயிட்டாங்க. சகாய மேரின்னு சொல்லி அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க.
அவங்க போயிட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து சிபிஐ வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு முறை சிபிஐ சொல்லிடுச்சு, இந்த குற்றத்தினுடைய சம்பவத்தினுடைய காரணம் வந்து மதமாற்றம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து சொல்லியிருக்காங்க, எழுத்துப்பூர்வமாகவே சிபிஐ சொல்லியிருக்கு, மதமாற்றம் கிடையாது. அவங்க வந்து அந்த ஆசிரியை வந்து வேறு சில வேலைகளை செய்ய சொன்னாங்க, பள்ளியில் வந்து கல்வி சாராத சில வேலைகளை செய்ய சொன்னாங்க, அந்த வேலையை செய்ய மறுத்து தான் இந்த மாதிரி இந்த பொண்ணு முடிவை தெரிவிக்கிட்டதா சொல்கிறாங்க. அதுவும் கூட சிபிஐ தரப்பு செய்தி தான். கோர்ட் அதை வந்து எப்படி இது பண்ண போகுது, அதுக்கப்புறம் வந்து குறுக்கு விசாரணைகள்லாம் நடைபெற்று அது சிபிஐ சொல்லுதாங்கிறது. ஆனால் சிபிஐயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மதமாற்றத்துக்காக நடந்த தற்கொலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய அமைதியை கெடுப்பதற்கு பன்னெடுங்காலமாக இந்த போன்ற கிறிஸ்துவ சிறுபான்மை அமைப்புகள் செய்யக்கூடிய சேவைகளை கொச்சைப்படுத்துவதற்காக வந்து இறங்கு செய்யும் பொழுது, இப்போ நம்ம சென்னையில் படிக்கணும்னா டான் பாஸ்கோவில் போய் படிக்கணும், சர்ச்சு பாக்கில் படிக்கணும், ஹோலி ஏஞ்சல்ஸில் படிக்கணும், இப்படின்னு வந்து நம்ம ஸ்கூலுகளை வந்து தேடக்கூடிய ஒரு டாப் 10 வந்து பார்த்திங்கன்னா அதில் 7 பள்ளி வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய பள்ளியாக தான் இருக்குது. என்ன காரணம்? அவர்கள் வந்து எந்த பால் பேதமோ மத பேதமோ இல்லாமல் நடத்துகிறாருங்கிற காரணத்தினால தான். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் நான் சேர்த்தனால என் பிள்ளை வந்து மதம் மாறிடுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பமாக தான் பார்க்க முடியுது. இந்த ஒரு மாணவியினுடைய ஒரு ஏழை மாணவியினுடைய சாவு, அந்த சாவில் கூட வந்து பிணத்தின் வாயில் இருக்கக்கூடிய அரிசியை எள்ளி திங்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயலை வந்து அண்ணாமலை செஞ்சுட்டு போய் லண்டனில் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி அந்த செருப்படி விழுந்த மாதிரி வந்து சிபிஐ சொல்லியிருக்கு. சிபிஐ விசாரணை தான் வேணும், தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தா உண்மை தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த சிபிஐ தான் செருப்பை கழட்டி இன்றைக்கி அடிச்சிருக்கு. சார், முன்னாள் அமைச்சர் வேலுமணி மழைநீர் வடிகால் பணி விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு. அது நடந்த பல வருஷங்கள் ஆகுதுன்ற பட்சத்தில் இப்போ தான் வந்து அதை எடுத்து வழக்கு பதிவு செய்கிறதோ விசாரணை பண்ணுறதோ அவங்கள வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இப்போ தான் நடக்குது. ஸோ இத்தனை நாள் வந்து இது எடுக்காமல் இருந்ததுக்கு காரணமாக ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. ஆப்வியஸ்லி ஆளுநர் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தா தான் அடுத்தடுத்த நிலைக்கு அது வரும். ஸோ இப்போ இந்த வழக்கு வந்திருக்குல்ல, இதை பற்றி சார்? இல்லை, அது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி அன்றைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக அவர் கைது செய்யப்படலாம். ஆனால் இந்த வழக்கு விசாரணையில் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டியது கவர்னர். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் ரொம்ப லேட் பண்ணார். இப்போ தான் வந்து அந்த ஒப்புதல் கிடச்சிருக்குது. அதனால தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க செய்திகள் வருது. இப்படியான சூழலில் தான் வந்து நம்ம அதிமுக அமைச்சர்கள் மீது ரெய்டு போகிறாங்க. அவருடைய வீடுகள்லாம் வந்து திமுக ஆட்சி அமைஞ்சோடனே இதை முதலமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தார். இந்த ஊழல் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டவுடன் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் வந்து அவர்கள் செய்த ஊழலின்படி வந்து சட்டத்தின் முன்பாக நிறுத்துவோம்னு சொல்லியிருந்தார். ரெய்டுலாம் போனாங்க, எல்லா வீட்டுக்கும் ரெய்டு போனாங்க, எல்லா இதுவும் நடந்தது. ஏன் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கான விடை தான் இது. அங்கே என்னென்னா, அதாவது எம்எல்ஏக்களுக்கோ அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரணைலாம் வந்து அனுமதி அளிக்கக்கூடிய அந்த இது வந்து ஏன்னா அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக மாறிவிடும். அப்படிங்கும்போது கவர்னர் பரிசீலித்து தான் கொடுக்கலாம், அந்த ரைட்ஸை கொடுக்கலாங்கிற ஒரு உரிமையை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது, இந்த வழக்கை நடத்தக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. அதன் மூலமாக தான் எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை நடத்த வேண்டிய நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ வழக்கு அங்கே போய் அவருடைய ஒப்புதலுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பிறகு அவர் முன்ஜாமீன் வாங்குறாரா, எஸ்கேப் ஆகிறாரா, இல்லை உடனடியாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணுதா, இல்லை ஆதாரங்களை திரட்டுதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு இதுதான். இதே மாதிரி தான் பல்வேறு மந்திரிகள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஒரு ரெய்டு, அதற்கு பிறகு அவர் திரட்டிய ஆதாரங்கள், அதற்கு பிறகு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வச்சு தான் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் கவர்னர் தமிழ்நாடு அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தூங்க வைப்பாரோ அதே மாதிரி தான் இது அந்த மாதிரி இது போன்ற ஒப்புதலுக்கு போன ஃபைல்களையும் தூங்க வச்சுட்ருக்காரு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய விஷயங்களை அது வந்து என்ன காரணத்தினால வேலுமணி இப்போ மாட்டி விட்டுருக்காங்கன்னு தெரியல. வேலுமணிக்கு மட்டும் இப்போ வந்து என்ன காரணத்தினால வந்துச்சுன்னா, ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்துடைய கண்டிப்பு கண்டனத்துக்கு அப்புறம் தான் வந்து விஜயபாஸ்கர் மீதான அந்த இதுக்கு ரமணா மீதான இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வேலுமணிக்கும் வந்திருக்குது. இது வந்து அரசியல் சித்து விளையாட்டை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. சரி, ஏதோ ஒரு அழுத்தம் அதிமுகவை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும். எது எப்படியோ தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும். வழக்கை ஒழுங்காக நடத்துனாங்கன்னா இவர்கள் உண்மையாலுமே ஊழல் செஞ்சாங்க. அதாவது 4000 தீர்மானம் நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் போட்டிருக்காங்க. அந்த 4000 தீர்மானம் போட்ட அந்த லெஜர் புக்கே காணாங்கிறாங்க இன்றைக்கி.
4000 தீர்மானங்களை போட்டு புதுசாக வந்து அவர்கள் வந்து கோவை மாநகராட்சியை 10 ஆண்டுகளில் சூறையாடி இருக்காங்க. 2011லேருந்து 21 வரைக்கும். அந்த லெட்ஜர் புக்கையே காணாங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வரவு செலவு நடந்ததுன்னா எவ்வளோ வரவு வந்தது, எவ்வளோ செலவு வந்ததுங்க, அந்த லெட்ஜர் புக்கு தீர்மானதே இல்லைங்கன்னா அப்போ என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இது முதல் முறை இதாக வழக்கு இப்போ பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்ந்து வந்து பல்வேறு அமைச்சர்கள் மீது இந்த வழக்குகள் போகும் அப்படிங்கிறது. அதான் சொன்னபடி வந்து முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு. இடையில் வந்து ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தப்பித்து கொண்டிருந்தார்கள். இப்போ தான் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாய்ப்பு கிடச்சோன்னு வழக்கு போட்டாங்க. சார், இந்திய கலாச்சார மையங்களில் ஆசிரியர்கள் பணிபுரியணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தியும் சமஸ்கிருதமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் ஆசிரியர்கள் தான் வேணும் அவங்களுக்கு, ஆனால் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு டைப் ஆஃப் வந்து ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது. அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா குறுகிய கால ஒப்பந்தத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க ஏன் மற்ற 2 மொழிகள் வந்து கற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? இதுதாங்க ஆரியம். ஆரியம்னா டிஃபைன் ஆரியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது திராவிட கான்செப்ட் இங்கே உருவாது இல்லையா? இது இந்தியாவினுடைய வரலாறே ஆரிய திராவிட வரலாறுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். ஆரிய திராவிட யுத்தம் தான், 2 தரப்புக்கான யுத்தம் தான் வந்து இந்தியாவுடைய வரலாறாக நம்ம பார்க்க முடியும். ஒருத்தவங்க இன்வேடர்ஸ், இந்த நாட்டுக்கு வந்து உள்ளே வந்து இந்த நாட்டை ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். இந்த நாட்டுக்குள்ளே உள்ள அவர்களுக்கு முன்பாக ஒரு வேட்டைக்காரர்களாக ஒரு கேதரஸ், ஏன்சென்ட் ஹண்டிங் கேதரஸாக உள்ளே வந்தவங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து கிளம்பிய ஒரு மனித குழு வந்து இங்கே வந்து இந்தியாவில் செட்டில் ஆன குழு. ஒரு 65,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிளம்பிய குழு இந்தியாவில் வந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாக செட்டில் ஆகுது. அவங்க இருக்காங்க 3000, அவங்க 27,000 ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய இடத்துல 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாடோடி கும்பல் ஒன்று உள்ளே வருது. அவர்கள் அந்த கும்பலை வந்து அனுமதிக்கிறாங்க. அவர்களுடைய ஆதிக்கம் வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு எதிரான ஒரு போர் தான் இந்த 3000 ஆண்டுகால வரலாறு. அவர்கள் கையில் வந்து வேதங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு இந்த 4 வர்ண பேத பிரிவினைகளை அவர்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு ஒரு கிராமங்களை உருவாக்கி அவர்களை நோக்கி வந்தவர்களுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே தள்ளி இவ்வளவு நடந்துச்சு இல்லையா? இந்த ஆரிய திராவிட போர் தான் வந்து இப்போ 3000 ஆண்டுகள் வரலாறு. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இது. ஒன்றும் இல்லைங்க, நீதி கட்சி அந்த ஆட்சிக்கு, அதாவது திராவிட இயக்கம் தோற்றம் இருக்கு இல்லையா, 1912லேருந்து நம்ம வருது. 16ல் தீர்மானத்துக்கு பிறகு கணக்கு வச்சு பார்த்தோம்னா 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கம் தோன்றியதுக்கு பிறகு தான் ஒரு சட்டத்தை ஒழிக்கிறாங்க. என்ன சட்டம்னா, மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும்னா நீ சமஸ்கிருதம் உனக்கு நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்படி ஒரு விதி இங்கே இருந்தது. என்ன சம்பந்தம் சார் மெடிக்கலுக்கும்? நீங்கள் இப்போ கேட்குறீங்களே, தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து இந்தியும் சமஸ்கிருதம் என்ன எதுக்கு தெரியணும்? நீ சொல்லிக் கொடுக்க போகிறது தமிழ். உனக்கு நீ எந்த வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அந்த நாட்டு மொழி தெரிஞ்சிருக்கான்னு கேட்கணும். இப்போ நீ வந்து ஜெர்மனுக்கு போகிற, ஜெர்மனில் போய் நீ வந்து ஒரு டியூட்டராக போகிற, உனக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க தெரியும். குறைந்தபட்சம் ஜெர்மன் தெரியுமா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அடிப்படை ஜெர்மனில் பேசும். ஜெர்மனில் பேசி அவங்கள்ட்ட தமிழை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம முடியுமான்னு கேட்டுக்கிட்டா நியாயம். ஜப்பான் போறியா, ஜப்பான் மொழி தெரியுமான்னு கேட்கணும். சைனா போறியா, சைனா மொழி தெரியுமான்னு கேட்கணும். நீ இங்கிலாந்து போகிறேன்னா ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்கணும். சம்பந்தமே இல்லாமல் நீ வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிற உனக்கு சமஸ்கிருதம்னு சொல்லி ஒரு விதி வைக்கும்போது கேனத்தனமாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இதைத்தான் வந்து இது கேனத்தனமான விஷயம் கிடையாது, ரொம்ப விஷமத்தனமானது. மருத்துவ கல்விக்கு நீ போகணும்னா சமஸ்கிருதம் படிக்க தெரிந்திருந்தால், எழுத படிக்க தெரிந்திருந்தால் தான் நீ மருத்துவ கல்லூரிக்குள்ளே போக முடியுங்கிற விதி இருந்தது. விதியை நீக்கியது வந்து நீதி கட்சி, திராவிட இயக்கம். இது ஒரு கான்செப்டுங்க. அதாவது அப்படின்னா சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும் அன்னைக்கு? அப்போ யார் டாக்டர் ஆக முடியும்? அதுதான் மேட்டர். இதை உடைக்கணும். இதை உடைச்சாங்க. உடைச்சனால தான் சாதாரண மக்கள், அன்றைக்கும் சாதாரண மக்கள் போக முடியல. அன்றைக்கி இருந்த ஜமீன்களும் பார்ப்பன அல்லாதவர்களும் இன்றைக்கி வந்து பிசி எம்பிசிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அன்றைக்கி பணக்காரர்களாக இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தான் போக முடிஞ்சது. சாதாரண நாட்கள் கூட போக முடியல. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சாதாரண நாட்களும் போவதற்கானது வந்து வகுப்பு வாரி உரிமையை நம்ம பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அதை நிரப்ப வேணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் போக முடிஞ்சது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து ரொம்ப சாதாரண ஒரே ஒரு லா, நீ உள்ளே வரணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா, உனக்கு வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதம் யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? சமஸ்கிருதம் யார் கற்றுக்க முடியும்? பிறப்பால் பார்ப்பனர்கள் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா நீ வந்து வேதத்தை இன்னொருவன் வந்து படித்தால் அவன் காது ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு விதியை வச்சுருக்காங்க.
சொல்லித்தர மாட்டான் அவனுக்கு. இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்ம அனைத்து சாதியில் அர்ச்சகர் இருக்கு இல்லையா, கலைஞர் கொண்டு வந்தபோது அன்னைக்கு இங்கே இருந்த ஒருத்தர் கூட, ஒரே ஒரு நபர் கூட வந்து வேதத்தை வந்து கற்றுக்கொள்ள விருப்பப்படக்கூடிய பிற சாதியினருக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னாங்க. கலைஞர் போய் உடுப்பிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வேதம் சொல்லி கொடுக்குறதுக்கு. அங்கேருந்து ஒருத்தர் மனசாட்சி உள்ள ஒரு பார்ப்பனர் கிளம்பி வந்தார், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது, அதாவது நீதிமன்ற விசாரணை, அதாவது உள்ள பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை வந்து நீங்கள் உள்ள கருவறைக்குள்ள அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளவுக்கும் காரணம் என்ன? சாதிய அந்த ஒடுக்குமுறை தானே, அது ஆரிய பேதம் தானே அது. இதுதான் இந்த இதுக்கும் காரணம். நீங்கள் வந்து தமிழாசிரியராக போகணுமா, தமிழாசிரியர் தேவை இருக்குதா, ஆனால் வரக்கூடிய தமிழாசிரியருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும், யார் போவாங்க? யார் யாருக்கான எதிர்பார்க்குறாங்க அவங்க தான் போகணும். பார்ப்பனர்கள் தான் அங்கே வரணும்னு வந்து ஒரு விதியை ஏற்படுத்துகிறான். அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்து பிஆர் வாங்குவான், அவன் அங்கே செட்டில் ஆகிடுவான். இது வந்து டெம்பரரின்னு சொல்கிறீங்க, அங்கே போய் அவன் குடும்பம் செட்டில் ஆகிறதுக்கு என்ன ரூட்டோ அந்த ரூட்டை போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் இவ்வளவு விழிப்புணர்வாக விஜிலண்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட இன்றைக்கி வரைக்கும் இதை பண்ணுறாங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து நம்மளை வந்து 2000 ஆண்டுகளாக வந்து ஏறி மேய்ஞ்சிருப்பாங்க புரிஞ்சுக்கணும். சார், பிரசாந்த் கிஷோர் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னா பீகாரில் வந்து மது விலக்கு இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து தூக்கிடுவேன், மதுவை வந்து கொண்டு வருவேன். ஏன்னா அந்த மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாய் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், ஸோ இதனால் எவ்வளோ வருவாயை வந்து நம்ம இழந்திருக்கோம், அதனால் நான் முதல்ல இதை வந்து செயல்படுத்துவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆலோசகராக இருந்தார், இப்போ வந்து கட்சியே தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் ஆலோசகர், ஒரு கட்சின்னா ஒரு ரேலி பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது, ஒரு பொதுக்கூட்டம் போடுறது, இதுதான் ஆலோசகர். கொள்கை ரீதியான ஆலோசகர்லாம் கிடையாது. அவர் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆலோசகராக இருந்தார், திமுகவுக்கு இருந்தார், பல்வேறு மோடிக்கே கூட இருந்தார், இந்த மாதிரிலாம் இருந்தார் வச்சுக்கோங்க. ராகுல் காந்திகிட்ட போனார், ராகுல் காந்திக்கு அவருக்கு செட் ஆகலை, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை போயிருக்காரு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான கருத்து. அதாவது பீகாரில் இந்தியாவில் ஆல்கஹால் கன்சம்சிங் ஸ்டேட்டில் பீகார் 3வது இடத்துல இருக்குது. இத்தனைக்கும் பீகாரில் மதுவிலக்கு இருக்குது. உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, அருணாச்சல பிரதேஷ், இந்த மாதிரியான ஒரு ஹை கன்சியூமிங் ஸ்டேட்டில் பீகார் உள்ளே வருது. இதெல்லாம் வந்து மது அனுமதிக்கப்பட்ட மாநிலங்கள் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மாநிலத்தில், சாராயம் மிக்க தடை, நீங்கள் ஒயின் ஷாப் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து 43 விழுக்காடு வந்து மக்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது அது ஒரு இது போன்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆண்டுக்கு 25,000 கோடி 30,000 கோடி வந்து இழப்பு ஏற்படுது, அதை வந்து சரி பண்ண வேணுங்கிற. ஏன்னா போலியான மதுபான கொள்கை இருக்கு இல்லையா, இதுதான் இப்போ வந்து இப்போ மது விலக்கை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? தமிழ்நாடு அரசு வந்து மது விலக்கு சாராய வித்த காசில் ஒன்றும் சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றலை. அது ரொம்ப குறைவான ஒரு புள்ளி விவரம். அதிகமாக வந்து மது வருவாய் மூலமாக ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் முதல் 10 இடத்துல கூட தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு ஒன்றும் சாராயத்தை விற்று தான் வந்து பிழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா, நான் மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ள சாராயம் அதிகரிக்கும். வெளி மாநிலங்கள்லேருந்து மதுக்கு உள்ள இதை எல்லாமே கலைஞர் பார்த்து தான் அன்றைக்கி தூக்கி விட்டார். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இப்போ புதுச்சேரியாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலேருந்தும் சென்னைக்கு வரும். இப்போ ஒவ்வொரு எல்லைப்புற மாவட்டங்கள் பூராமே போய் அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிடுவோம். இது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பீகாரில் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மது விலக்கை கொண்டு வந்தீங்கன்னா இந்தியா முழுக்க கொண்டு வந்தால் கூட இது சாத்தியப்படாது. இந்தியா முழுக்க கள்ளச்சாராய சாலைகள் நடக்கும். ஏன்னா கோவிட் அப்போ நம்ம பார்த்தோம், அவன் குக்கரில் வச்சு சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தான். என்ன இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். இதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மக்களை வந்து வழிபடுத்தணும். அந்த வகையில் வந்து இவர் பேசக்கூடிய கருத்து வந்து அவருடைய மாநிலத்தை நலன் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சார், இங்கே சேப்பாக்கமில் வந்து இந்தியா வெர்சஸ் வங்கதேசம் மேட்ச் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ உள்ள மேட்ச் நடக்குது, வெளியில் வந்து இந்து அமைப்பு கூட வந்து அர்ஜுன் சம்பத்லாம் இருக்கார். அவங்க இணைந்து வந்து வங்கதேசம் இங்கே எப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. ஏன்னா வங்கதேசத்தில் இந்துக்கள் வந்து சரியாக பாதுகாக்கப்படல, அங்கே இந்துக்களுக்கு வந்து அவங்க பிரச்சனை கொடுத்துருக்க நிலையில் அவங்க எப்படி இங்கே வந்துட்டு ஜாலியாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. அன்றைக்கு அவர்கள் வந்து பேசுனாங்க, இந்திய அரசே அது மறுத்துருக்கு. அங்கெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, அங்கே ஒன்றும், அதாவது அந்த அவாமி லீக் கட்சி இருக்கு இல்லையா,
அந்த இப்போ வந்தாங்க நம்ம தப்பிச்சு வந்தாங்களே ஹசீனா இந்தியாவுக்கு, அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே அதனுடைய எதிர்த்தரப்பு வந்து தொல்லை பண்ணுது. அந்த அவாமி லீக்கில் வந்து தான் பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிறது இந்து முஸ்லீம் கலவரம்லாம் கிடையாது, அல்லது இந்து முஸ்லீம்கள் வந்து அங்கே படுகொலை செய்கிறாங்கன்னு இவங்க சொல்லி வராங்க, இல்லை அது கிடையாது. அங்கே வந்து கலிதா ஜியாவினுடைய பார்ட்டி அவர்கள் வந்து இந்த அவாமி லீக் கட்சியை பழி தீர்க்கிறார்கள். ஏன்னா அவாமி லீக் இவ்வளோ நாள் வந்து அவங்கள வந்து கலிதா ஜியாவை பிடிச்சி ஜெயிலில் வச்சுக்கிட்டு இந்த எதிர்த்தரப்பை நசுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஹசீனா வந்து மாணவர்கள் போராட்டத்தின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியே ஒடியான்ட்டாங்க. இப்போ வந்து அந்த கலிதா ஜியாவினுடைய கட்சி வந்து கரங்கள் ஓங்கிருச்சு, இராணுவத்தினுடைய ஆதரவு இருக்குது. இப்படியான சூழலில் வந்து அவர்கள் வந்து அதுவும் இப்போ கிடையாது, இப்போ வந்து அதுக்கு நாட்டுக்கு ஒரு அதிபரை போட்டு அந்த இராணுவம் பாதுகாப்புக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஆரம்பித்ததுக்கு பிறகு அது போன்ற செயல்கள் இல்லை. அந்த ஒரு 15-20 நாட்கள் நடக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவங்க வந்து இந்துக்கள்னு குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அது இந்துக்களாக கிடையாது, மதத்தால் இந்துக்கள், ஆனால் கட்சி ரீதியாக தான் அங்கே வந்து படுகொலைகள் நடந்துட்டு இருந்தது. அவாமி லீக் கட்சிக்காரனை இந்த கலிதா ஜியா பார்ட்டிக்காரன் போய் கொலை பண்ணான். அதில் இந்துக்கள் இருந்தோடனே இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணாங்க அவங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி புழப்பத்த ஆட்கள் இருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து அந்த அர்ஜுன் சம்பத் போராட்டம் பண்ணியிருக்காருக்கா சொல்கிறீங்க. இந்த அர்ஜுன் சம்பத் வந்து முருகன் மாநாட்டில் போய் உட்காந்துருந்தாருன்னு சொல்லி ஃபோட்டோக்களை போட்டு திமுக இது தேவையா, சேகர் பாபு செய்யலாமா, அப்படியான்னு கேட்டாங்க. உண்மையாலுமே அர்ஜுன் சம்பத்துக்குலாம் அழைப்பே கிடையாது. அவராக தானாக போய் உட்காந்துருக்காரு, தானாக போய் அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு பேச போயிருக்காரு. பின்னாடி உட்காந்துருந்தவர் வேகமாக வந்து அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துக்கிட்டு அமைச்சர்கிட்ட போய் நான் பேசலாமா, நான் தொடர்ந்து வந்து இந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கேன், முருகர் மாநாட்டில் நான் பேசலாமான்னு சொல்லும்போது அமைச்சர் மொபைல் எடுத்து அந்த நிகழ்ச்சி நிரலை காட்டுறாரு. இதில் இருக்கவங்க மட்டும்தான் பேச முடியும், வரவங்க போகிறவங்களாம் பேச முடியாதுங்கிற மாதிரி வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ மொபைலை காட்டுறாரு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ வெளியில் வந்துருச்சு. உடனே வந்து அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஒரு மோசமான ஆட்களோட வந்து அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்விலாம் வந்துச்சு. இது நடந்தது இவ்வளவு தான். அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து எந்திரிச்சு போகிறாரு, சேரு ஃப்ரீயாக இருக்குது, பின்னாடி இந்த வேகமாக வந்து உட்காந்துக்கிட்டு அமைச்சர் வந்து நான் பேசலாமான்னு கேட்குறாரு. அமைச்சர் பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, நிகழ்ச்சி நிரல்படி தான் போயிட்டுருக்குது, ஆனால் இன்னொரு முறை சந்திப்போம், போயிட்டு வாங்க பாயின்ட்டார். இதுதான் நடந்தது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. என்றைக்கோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயங்கள், அது வந்து ஒரு அரசியல் கட்சி கொலைகள், அது மத ரீதியான வன்முறையே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப இப்போ அன்றைக்கி இருந்த காலகட்டம் மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவை விட வந்து அங்கே வந்து இந்துக்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்க இவங்க கையில் இருக்கிறத விட, அதான் சொல்ல முடியும். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.